ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் டைம் ஒரு ட்ரிப் போயிருந்தேன். காஷ்மீர் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ எனக்கான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இல்லாமல் நான் ரொம்ப அங்கே டிஃபிகல்ட்டியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி, ஸோ மற்ற ரைடர்ஸ்லாம் நான் பார்த்து நான் வழியில் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களோட சூட்டு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், நான் எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக போயிட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஜர்க்கின்னு, ஒரு நல்ல ஷூ கூட கிடையாது. ஜர்க்கின் மட்டும் தான் வச்சுக்கிட்டு சரி போயிடலான்ட்டு போனால் குளிர் தாங்க முடியல. இந்த கையெல்லாம் விரைச்சி, இந்த ஸ்கின் எல்லாம் அலர்ஜி ஆகி ரேஷஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போது ப்ராப்பராக அந்த ட்ரிப்பை நான் 100% ஃபினிஷ் பண்ணணும். ஸோ என்னோடய கோல் ஆக்சுவலாக என்ன, நானே அதை டெஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டில் இதுவும் ஒன்று. ட்ராவல் பண்ணுங்கள், சத்தியமாக சொல்கிறேன், மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. உங்களால் எவ்வளோ தூரம் உங்கள் பாடியை புஷ் பண்ண முடியுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பக்கத்தில் சின்ன சின்ன இடத்துக்குலாம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அட் மிட் நைட்டில். சரி, வாட் எவர், எங்கே வேணாலும் திடீர்னு எனக்கு மூட் ஸ்விங் ஆச்சுன்னா எங்கேயாவது கிளம்பி போயிட்டு ஒரு 1 hour அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சும்மா அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வந்துடுவேன். ஸோ இப்போ நான் என்னுடைய ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்க எக்யூப்மெண்ட்டு தான் காட்ட போகிறேன். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை காட்டுறேன், பார்க்கலாம். ரைனாக்ஸில் லெவல் 4 ரைடிங் பேண்ட்டு, லெவல் 2 ரைடிங் ஜாக்கெட், இதுவும் ரைனாக்ஸில் தான் வாங்கினேன். இது பேட்டாவில் வாங்கின ஷூ, இது படுக்கிறதுக்காக தூங்குறதுக்காக வாங்கினது, கழுத்து வலிக்காமல் இருக்கிறதுக்காக. இது ஆக்சருடைய க்ளவுஸ், ஒரு ஸ்கார்ஃபு, வேறு ஒரு ஜர்க்கின்னு, அப்புறம் ஆக்சரில் ஹெல்மெட்டு, மொபைல் ஹோல்டரு, ஹெல்மெட் மவுண்ட்டு, படுத்து தூங்குறதுக்கு. ஸோ வேறு இது அந்த ஹெல்மெட்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு கவர் மாதிரி வாங்கினது. இது ஸ்வெட்டரு. ஸோ இதுதான் என்னோடய எக்யூப்மெண்ட். இதை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கேன். 100% அச்சீவ் பண்ணிவிடுவேன். என்னோடய டார்கெட்டை நான் முடிச்சிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் ரீச் ஆவேன், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்லாம் இல்லை. என்னுடைய மெமரிஸ்க்காக, இன்கேஸ் நான் இன்னும் ஒரு 10 years இல்லை 15 years அப்புறம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்தேன்னா அது எனக்கு ஒரு மெமரபிளாக இருக்கும். ஒரு ஸ்டோர் பண்ணுற ஒரு இடமா கூட நான் அந்த யூடியூப் யூஸ் பண்ணிக்கிறேன். பாய்.